இருக்கிறேன், ஆனா என் ஜெபம் கேட்கப்படவே மாட்டேங்குது. எனக்கு இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை ஆண்டவருக்கு. என் தேவனிடத்துல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. கர்த்தர் எனக்கு விடுதலையே தரமாட்டேன்றாரு, என் ஜெபம் கேட்கப்படல. இப்படி சொல்லுகிறவர்களா இருப்பீங்கன்னா தேவன் இன்னைக்கு உங்களோட பேசுவார். எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் இங்க சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை என்ன பண்ணுவாராம், உனக்கு காட்டுவேன். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்கப்பட்டதாய், உங்களுக்கு அவருடைய வழிகளை காட்டுகிறதாய் காணப்படுகிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய போதனைகளை நாம் என்ன பண்றதில்ல, சரியாக கேட்டு அதன்படி நடக்கிறதில்ல. கேட்கிறோம், ஆனா கேட்டபடி நாம் செய்யாதவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இது உன்னதத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை. தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நான் கர்த்தருடைய போதனைகளை கேட்டு அதன்படி நான் நடப்பேன்னு சொன்னா தேவன் என்ன பண்ணுவாரு, எனக்கு அவருடைய கண்களை என் மேல வைப்பாரா. ஹல்லேலூயா. அவருடைய கண்களை என் மேல வைத்து என்ன பண்ணுவாரு, எனக்கு ஆலோசனை சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர். நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் அவர் விடுதலை தருகிறவர். அவர் சொல்லுவாரு, நீ இந்த காரியத்தை செய், இப்படி போ, இனிமேல் இப்படி பேசாத, இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவன் நம்மளுக்கு போதிப்பாரு. நாமோ அதை கேட்டு அதன்படி செய்யாமல் சுயத்தின்படியாக, எங்க மாமா சொன்னாங்க, எங்க அக்கா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, நான் இப்படிதான் நடக்க வேணும்னு சொல்றாங்கன்னு நீங்க அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பீங்கன்னா, உங்களுடைய சுயத்தின்படி வாழ்வீங்கன்னா கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு வீணும் விருதாவுமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்க. இங்க பேசுகிற மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன் தான், ஆனா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்க போதிக்கப்படுகிற எல்லா வார்த்தைகளும் உங்களுக்காக தான் கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் அப்போ தேவன் பேசுகிற வார்த்தைய இந்த மக்கள் எல்லாம் எனக்கு கிடையாது, இது அவங்களுக்கு தான். நான் நல்ல பையன், நான் நல்ல மகள், கர்த்தருக்கு பிரியமான பொண்ணு, நான் ரொம்ப அன்பான தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லுவலாம் இருப்பீங்களா? தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தம் உங்க காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் இப்படிதான் நடக்கணும், நீங்க இப்படிதான் செய்யணும், நீங்க இப்படி போங்க, இப்படி வாங்கன்னு சொல்லி தேவன் அவருடைய கண்களை உங்கள் மீது வைத்து போதிக்கிறாருன்னா, அப்போ நீங்க அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை கேட்டு, உம்முடைய வார்த்தையை நான் கேட்டு நடக்க நீங்க எனக்கு கிருபையை தாங்கப்பான்னு சொல்றீங்களா? உங்களுடைய இருதயத்து மேல கை வைங்க. நான் அநேக நாளில் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி நீங்க எதையுமே கேட்காம காணப்படுகிறதான தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க கைகளை உங்களுடைய இருதயத்து மேல வைங்க. எல்லாரும் உங்களுடைய இருதயத்து மேல வைங்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைகளை
நடக்கிறதுக்கு நீங்க எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க எனக்கு கிருபையை தாங்கப்பான்னு உங்களோட வாயை திறந்து கர்த்தரிடத்துல கேட்கிறீங்களா? ஒரு நொடி பொழுதுல நீங்க கேளுங்க, கர்த்தர் இந்த கிருபையை உங்களுக்கு தருவார். அவர் உங்கள் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார். அவருடைய ஆலோசனைகள் உங்களோட வாழ்க்கையில மிகவும் பிரயோஜனமா இருக்கும். உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளே வராது. நீங்க தேவனுடைய ஆலோசனையில் நடப்பீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேவன் தருவார், சமாதானத்தை தருவார். இன்னும் பரிசுத்தம் அடைவீங்க, இன்னும் கர்த்தருக்குள்ளே உயர்த்தப்படுவீங்க. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் அநேக வேளையில நம்ம கேட்கிற ஜெபங்கள் கேட்கப்படாததா இருக்கிறது. அநேக வேளையில நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த காரியத்திற்காக நான் போராடி ஜெபிக்கிறேன், இயேசுப்பா எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, நான் இன்னும் போராட்டத்தின் மேல போராட்டத்தையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன் போராட்டம் நம்மளுக்கு? ஏன் தேவனுடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியம்? ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? தேவ பிள்ளையே, நீங்க 3 விதமான காரியத்தை நாம் இங்கே செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 34 அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்து யாராவது ஒருத்தர் படிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. அப்போ நாம் செய்கிற ஒரு காரியம் தேவனுக்கு பயப்படுவதில்லை, தேவனுக்கு பயப்படுவதில்லை. ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை லேட்டா போறாங்க, அந்த மிஸ் என்ன பண்ணுவாங்க, டீச்சரு அந்த குழந்தைய வெளியே நிக்க வச்சிருவாங்க. காலேஜில் கூட நிக்க வச்சிடறாங்க. பிஜி ஸ்டூடெண்ட் கூட வெளியில வந்து நிக்கணும். காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் தான் லேட்டு, 5 நிமிஷம் லேட்டு, நோ கோ வெளியில நில்லு. இப்படி எங்க நிக்க வச்சோம்னா எல்லாருமே வெளியே தான் நின்று இருக்கணும். இப்படி நிக்க வச்சோம்னா எல்லாருமே வெளியில நின்று இருக்கணும். தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும். நீங்க தேவனுக்கு பயப்படுகிறீர்கள் சொன்னா உங்களுக்குள்ள அந்த நடுக்கம் உண்டாகும். ஐயோ நேரம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமாய் நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நீங்க ஓடோடி வருகிறவர்களா இருப்பீங்க. எந்த காரியம் இருந்தாலும் இது வேண்டாம், எனக்கு பரவாயில்ல, எனக்கு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு நேரத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு பயம் உண்டாகணும். எங்க குறைவு இருக்கிறது? முதலாவது காரியம், நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு உண்மையாய் பயப்படுகிறவர்களா இருப்போம்னா நேரத்துல வருவோம். ஒரு சிலர் சொல்லலாம், ஐயா காலையில ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியமான நாள், அந்த நாள் தான் நிறைய பிசினஸ் வரும், அந்த நாள் தான் எனக்கு ரொம்ப பெரிய காரியம் நடக்கும், அன்னைக்கு தான் என் ஒரு வாரத்துக்குடைய இன்கமே அன்னைக்கு தான் ஏன் கிடைக்கும். அந்த நாளை விட்டுட்டேன்னா ஒரு வாரம் நான் பட்னியா இருப்பேன். பட்னியா இருக்கலாமே, கர்த்தருக்காக விடுவாரா கர்த்தரு? கர்த்தர் விடுவாரா? அவர் சொல்றாரு, என் கண்ணை உன் மேல வைத்து ஆலோசனை சொல்லுவேன்றார். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆலோசனை சொல்லுவாரு. பேதுரு இரவெல்லாம் வலைய வீசினாரு. அவருக்கு தெரியாத மீன் பிடிக்கிற காரியம் இல்ல, அவருக்கு எல்லாம் வித்தைகளும் தெரியும். இரவெல்லாம் போட்டாலும் ஒன்னும் அகப்படல. ஆனா தேவன் வருகிறாரு, அவருடைய ஆலோசனையை கேட்டு போட்ட உடனே வலை கிளியத்தக்கதான ஆசீர்வாதங்களை பெறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்னா முதலாவது நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருப்பீங்கன்னா நிச்சயமாய் என் தேவன் உங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவாரு. உங்க வாழ்க்கையில குறைவுகளே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நான் சொல்லல, என் தேவனுடைய சத்திய வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்காது. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிலர் சொல்லலாம், நான் எவ்வளவு பயப்படுறேன்னு தெரியுமா, நான் எவ்வளவு பயப்படுறேன்னு தெரியுமா, நான் கர்த்தருக்கு நான் பயங்கரமா பயப்படுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுவதா இருந்தானா கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேரத்துல வருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருப்பேனா நான் தேவனுடைய ஆலயத்துல நேரத்துல வந்து எல்லா ஆராதனையிலும் பங்கு பெறுவேன். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நான் கடந்த நாள் இன்னைக்கு காலையில ஜெபிக்க காலையில
எழுந்து அமர்ந்து செபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மகனை என்னிடத்துல காமிச்சாரு. அவரு ஒரு செங்கல் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த செங்கல் ரோடு இருக்குது, ரோடு பக்கத்துல செங்கல். அந்த செங்கல் ஓரமா போய் நின்று அவர் பாக்கெட்ல இருந்து வேகமா ஒன்று எடுக்கிறாரு. அதை எடுத்து அது உள்ள ஏதோ ஒரு புயலை போல காரியத்தை, அந்த புயலை பாக்கெட் நீங்க பார்த்துருப்பீங்க, ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லி, அதை எடுத்து கையில வச்சு நசுக்கிறாரு. நான் பக்கத்துல போய் நின்று பிரதர் அப்படின்னு சொல்றேன். அந்த பிரதர் அப்படியே தகைச்சு போய் நின்று இருக்கிறார். அந்த மகனை நான் பார்த்தேன். அது என்ன உண்மை தேவன் அறிஞ்சிருக்கிற கர்த்தர் காமிச்சாருன்னா அது நிச்சயமான காரியமா இருக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னோட பரிசுத்த வாழ்க்கையை விட்டு நீ விலகி போகாதப்பா. தேவன் உனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், உனக்காக ரத்தம் சிந்தினார், உன்னை மீட்டெடுக்கிறதுக்காக தான். அவர் உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை இவ்வளோ பிரயாசப்பட்டு உங்களை குடும்பத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு. நீ இப்படி கெட்டு போறதுக்காகவா? இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாய் நீ மாறுவதற்காகவா? உன்னோட பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து விடாதீங்க. என் அன்பு பிள்ளைகளே, என் தேவச்சனமே, நீங்க கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் இருக்கணும். அவருடைய கண்கள் உங்க மீது நோக்கமாகவே இருக்கிறது. தேவனுக்கு தெரியும் நம்முடைய கால்கள் எங்க போய் கொண்டு இருக்கிறதுன்னு. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்ல. ஏன் இப்படி காரியம் நடக்குது? தேவனிடத்துல பயப்படுகிற பயம் இல்லை. நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. என் தேவன் பார்க்க மாட்டாருன்னு நினைச்சு நீங்க பாவம் பண்றீங்களா? அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறவரா இருக்கிறார். நீங்க தேவனுக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. நீங்க எங்க போனாலும் அவருடைய கண்கள் உங்களை கண்டு கொண்டே இருக்கும். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மள நிறைவா இருக்கணும். நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் இது என் தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா, இது நான் செய்யலாமா, நான் இந்த காரியத்தை நான் செய்வது கர்த்தருக்கு பிரியமா என்று நீங்க யோசித்து செயல்படுவதா இருக்கணும். நீங்க அப்படி யோசித்து செயல்படுவதா இருப்பீங்கன்னா நிச்சயமாய் நீங்க கர்த்தருக்கு பயப்படுவதா இருப்பீங்க. நீங்க அப்படி யோசிக்காம சுயத்தின்படியாய், என் மாம்ச இச்சைகளின்படியாய், என் சிந்தைகளின்படியாய் நான் செயல்படுவ நான் இருப்பேனா, நான் தேவனுக்கு பயப்படாத மனுஷன். ஆனா நான் பொது இடத்துல வரும்பொழுது நான் எப்படி பயப்படுறையா, நான் இவ்வளோ ஜெபிக்கிறேயா, இப்படியா இருக்கிறையா, ஏன் அப்ப ஜெபம் கேட்கப்படல? ஏன் தேவனிடத்துல உங்களுடைய ஜெபம் கேட்கப்படல? என் அன்பு பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உடையவர்களாய் இருக்கு. நீங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் நிறைந்தவர்களாய் நீங்கள் காணப்படணும். கர்த்தரை அப்படி செய்வீங்கன்னா, கர்த்தருக்காக நீங்க செய்வீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில குறைவுகள் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனத்தை நாம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்களா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்றது வசனம்? என்ன சொல்லுகிறது? மனுஷர்களுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமா இருக்கிறது. அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்துல நேரடியா வந்து, பிரதர் நீங்க இதை செய்யுங்க, தம்பி நீ இதை செய்ய அப்படின்னு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுவாரா? அவரோட வசனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் தேவன் உங்களிடத்துல தான் பேசி கொண்டிருக்கிறாரு. நீங்க மனுஷருடைய வார்த்தையை நீங்க பெருசா எண்றீங்க, ஆனா தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படுகிறது இல்ல. ஆனா கர்த்தரிடத்துல நீங்க என்ன சொல்றீங்க? நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்றேன், நான் உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், நான் இத்தனை வருஷமும் இன்னைக்கு இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஏன் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியல? ஹல்லேலூயா. நீங்க மனுஷர்களுக்கு கீழ்ப்படியறலாக இருக்கிறீங்க, ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியல. ஆனா வசனம் சொல்லுகிறது தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க யாருக்கு கீழ்ப்படுகிறவர்களோ இல்லையோ, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். நீங்க அப்படி நீங்க கீழ்ப்படிவீங்கன்னா நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா.
உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உயர்வுகளை காண்பீங்க, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துல வளருவீங்க. உங்களை பார்க்கிற ஜனம் இவர்களை பார்த்து நான் தேவனிடத்தை நான் வருவேன் என்று ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சாட்சியாய் மாறும். நீங்க செய்வதெல்லாம் தேவனுக்கு மகிமையாய் காணப்படும். எப்ப நான் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஹல்லேலூயா, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். என் வாழ்க்கையிலே நிறைவுகள் உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 12 9வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்களேன். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆமென். இங்க வசனத்தை பாருங்க. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது. மூன்றாவது காரியம் இங்கே பார்க்கிறோம். தேவன் மனுஷர்களை ஆசீர்வதிக்கிறாரு, சமாதானத்தை தருகிறாரு, சந்தோஷத்தை தருகிறாரு, எல்லாவற்றையும் தந்துடுறாரு. ஆனா இங்கே மனுஷர்கள் என்ன பண்ணுகிறாங்க? கர்த்தரை மறந்து போகிறார்கள். தேவனை மறந்து போகிறதுனால தான் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான மனுஷனாய் மாறுகிறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். நான் கடந்த நாளிலே ஒரு சகோதரியை நான் பார்த்தேன். அந்த சகோதரி தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்குள்ளே பயங்கரமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததான ஒரு மகள். ஆனா தன்னுடைய வாழ்க்கைய தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்காம மாம்ச ஆசைக்காக, கண்களை காணுகிறவைகளுக்காக ஒரு சாதாரண ஒரு புறச்சாதி மனுஷனை திருமணம் செய்து கொண்டாங்க. அந்த திருமணம் செய்து கொண்டதுனால அந்த வாழ்க்கை முழுவதுமாக வேதனைகள், அவரோட வாழ்க்கையில பிரச்சனைகள் அல போல வந்து கொண்டே வருகிறது. ஏன்? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியல. கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில புறஜாதி இடத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க, பெண் எடுக்காதீங்க, பொண்ணு கொடுக்காதீங்க. அப்போ நான் புறஜாதியாரிடத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் சேர்த்துக் கொள்வேன்னா, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவன், நான் கர்த்தருக்கு பயப்படாதவன். அப்போ எப்படி என் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும்? எப்படி என் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும்? தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தருக்கு உகந்த பாத்திரம். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்க. நீங்க கர்த்தருக்காக நீங்க வாழணும். அவருக்காக நீங்க எதையும் இழக்க தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. அழகு ஒரு நாள் ஒளிஞ்சு போயிடும், ஆசி ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனா தேவனோ என்றைக்கு மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுங்க. உங்களோட வாழ்க்கையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா நான் திருமணம் பண்ணின உடனே நான் அப்படியே மாத்திடுவேன். எப்படி மாத்துவாங்களாம்? அப்படியே. லாஸ்ட்ல நடந்தது என்ன? அப்படி மாறல, இப்படி மாறி போயிட்டான். அப்ப என்ன நடக்கும்? தேவனுக்கு பிரியமில்லாததே நான் செஞ்சிட்டேனே, கீழ்ப்படியலையே, இன்னைக்கு நான் வேதனை அனுபவிக்கிறேனே. ஏன்? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியல, அவரோட வசனத்துக்கு நான் கீழ்ப்படியல. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க அவரோட வசனத்தை கீழ்ப்படியுங்க, அவரை மறந்துடாதீங்க. அவரை மறக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது. என் தேவனை நீங்க மறந்து போகிற வேளையில இப்படிப்பட்டதான காரியத்துல நம்ம கடந்து போயிடுவோம். இப்படிதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறார், அவர்களுக்கு சமாதானம் தருகிறார், எல்லா நிறைவுகள் உண்டாகிறது. கடைசியில அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை மறந்து போகிறவர்களா இருக்கிறாங்க. என்ன நடக்குது பாருங்க, படிங்க அந்த வசனத்தை திரும்ப படிங்கம்மா. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை கவனிங்க, ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாபின் ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். ஏன் விற்று போட்டாரு? ஏன் இப்படிப்பட்ட சத்துருக்கள் இடத்துல நம்மளை அனுமதித்தாரு?
தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தரை மறந்து போனதுனாலதான், நீங்க தேவனை மறந்து போறதுனாலதான் அன்றைய வேளையில நீங்க கர்த்தரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறீங்க, சமாதானத்தை பெற்றுக்கீங்க, சுகத்தை பெற்றுக்கிறீங்க. ஆனா கெட் டுகெதர், ஹாப்பினஸ், ஃபேமிலி கெட் டுகெதர், ஒரு ஹாப்பி, சந்தோஷம், இப்படியான நிறைவுகளால தேவனங்களை நிரப்புறதான நாளுல நீங்க தேவனை மறந்து போகிறீங்க. உங்களோட ஆசீர்வாதத்துல தேவனை மறந்து போகிறீங்க. ஆகையினாலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட ராஜாக்கள் இடத்துல உங்களை விற்று போட்டேன்னு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை இப்படிதான் செஞ்சாரு. தேவப்பிள்ளையே, நம்மட வாழ்க்கையில அப்படி செஞ்சு விடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவர் சர்வ வல்லம் உள்ளவர். ஒரு வசனத்தை படிங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை யாராவது படிங்களேன். மத்தேயு 8:29. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எனக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே. இல்லை, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 8:29. இயேசுவே, தேவனுடைய குமாரனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓகே, ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க சார். 28:9. நீதிமொழிகள் 28:9வது வசனம். என்னமா? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. என்ன சொல்றார் கர்த்தர்? அநேகருடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். அப்போ அருவருப்பாய் இருக்கிற ஜெபத்திற்கு தேவன் எப்படி பதிலளிப்பார்? அருவருப்பான காரியத்துக்குரியதான மனுஷனா இருந்து நான் தேவனிடத்துல ஜெபித்தேன்னா என் தேவனிடத்துல இருந்து எனக்கு பதில் கிடைக்குமா? பதில் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் வசனம் சொல்லுகிறது, மிக அழகாய் சொல்லுகிறது. படிங்க திரும்பவும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஜெபமும் அருவருப்பானது, அவன் துதி சோத்திரங்களும் அருவருப்பாயிருக்கும். ஜெபமும் அருவருப்புனா, நான் தேவனை துதிச்சோன்னா அதுவும் அருவருப்பா தான் இருக்கும் கர்த்தருக்கு. தேவ பிள்ளையே, நீங்க அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வேத வசனங்களை கேட்கிறவர்களாக இருக்கணும். கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். கேட்டு அதன்படி நாம் வாழ வேண்டும். அப்படி நம்ம வாழ்வோம்னு சொன்னா நிச்சயமாகவே என் ஜெபம் தேவனிடத்திலே கேட்கப்படும். ஹல்லேலூயா. என் தேவனிடத்திலே என் ஜெபம் அருவருப்பாய் இருக்க கூடாது. என் துதி ஸ்தோத்திர பலிகள் தேவனுக்கு அருவருப்பாய் இருக்க கூடாது. தேவனுக்கு அது பிரியமாய் இருக்க வேண்டும். அது உகந்த வாசனையாய் இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும். அப்படின்னா நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். கேட்டு அவைகளின்படியாய் நடக்கிற மனுஷனாய் நான் காணப்படணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நம்ம ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனம் படிங்க, 28:4 படிங்களா. அதுலயே வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். இங்கே நம்ம புகழ வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய மனுஷர்களை, தேவனுடைய சத்திய வேதத்திலே காணப்படுகிற மனுஷர்களையும் இதற்கான உகந்த பாத்திரங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம்? புகழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆனா இங்க இன்னொரு மனுஷனை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மனுஷன் உலக காரியங்களை புகழ்வானாம். யாரு? உலக மனுஷர்கள், உலக காரியங்கள் இதெல்லாம் புகழ்ந்து பேசுவான். ஆனா கர்த்தரையோ ஒரு நாளும் பேச மாட்டான்.
அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழவும் மாட்டான், அவன் தேவனை துதிக்க மாட்டான், தேவனிடத்துல ஜெபிக்க மாட்டான். இப்படிப்பட்ட மனுஷன் அவன் தேவனுடைய வார்த்தைகளை கேளாதவன் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தையை கேளாதவன், தேவனுக்காய் வாழாதவன், அவன் எக்ஸாம்பிளா சொல்றாரு. அவன் என்ன பண்ணுவானா, என்ன பண்ணுவான்? உலகத்தின் மனுஷர்களை புகழ்ந்து பேசுவான், ஆனா தேவனையும் பேசவே மாட்டான். தேவனை பேச மாட்டான், தேவனுக்கு வாழ மாட்டான். உலக காரியங்களை பெருசாய் அறிஞ்சிருப்பான், பெருசாய் பேசுவான். என் அன்பு பிள்ளையே, கர்த்தர் உன்னை மீட்டெடுத்தது ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த, அவரை போல உன்னை மாற்றுவதற்காக என் தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். என் தேவன் உன்னை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறாரு. அவருடைய கிருபை இல்லைனா, அவருடைய தயவு இல்லைனா, நம்ம இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. நம்ம என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம், நம்ம என்னைக்கோ காணாம போயிருப்போம். அவரோட கிருபை இப்படியாய் உன்னை தாங்கி வருகிறது. இப்படியாய் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறாரு. நல்லா கேட்கறது, கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சர்ச்சை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் மறந்து போயிடுறது. திரும்பியும் பழைய வாழ்க்கை, திரும்பவும் பழைய வாழ்க்கை, திரும்பவுமான அநேக காரியங்களை செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு நாம் உட்படுவோம் என்று சொன்னா தேவனுக்கு உங்களோட செபம் அருவருப்பாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, என் தேவ ஜனமே, நாம் தேவனுக்கான உகந்த பாத்திரமா இருக்கணும். அவருடைய அபிஷேகம் எந்த நாளிலும் நம்மளை விட்டு தணிந்து விடக்கூடாது. அவருடைய அனல் நம்ம மேல எரிச்சு கொண்டே இருக்கணும். உங்க மேல எரிகிற அனல், என் தேவனுடைய ஆவியானவர் அநேகரை அந்த ஆவி பற்றி இழுக்க வேண்டும், கர்த்தரிடத்துல இழுக்க வேணும். உங்க மேல பற்றி எரிகிற அந்த நெருப்பு அநேகரை பற்றி எரிய வேணும். இன்னைக்கு அப்படி வாழுகிறோமா? இன்னைக்கு தேவனுக்காய் எப்படி வாழ்கிறோமா? கர்த்தருக்காய் உங்களை எப்படி கொடுக்கிறவளா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீங்கன்னா நீங்க தேவனிடத்துல விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருப்பீங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இங்க ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 12 14 15 வசனங்களா படிக்கலாம். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லுகிறாரு, திரும்பி படிங்கம்மா. நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய், நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல், அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நிறுத்திக்கோங்க. இங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? களங்கம் பண்ணக்கூடாது. என்ன களங்கம்? என்ன களங்கம்? கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நம்ம பேசுவது, கர்த்தருடைய வசனத்தை கேட்டுட்டு அவங்களுடைய சொந்த சிந்தைகளின்படியாய் கலகம் செய்வது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசுவது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு விரோதமான காரியங்களை பேசி அவருடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகளை திருத்தி என்ன பண்ணுவாங்க? திருவுக்குவாங்களாம். திருத்தி என்ன பண்ணுவாங்க? அவங்களோட சொந்தத்துக்கு தகுந்த மாதிரி திருப்பி போயிடுவாங்க. இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கே களங்கம் உண்டாகும்படியான காரியத்தை இப்படிப்பட்ட மனுஷர்கள் செய்கிறாருங்க. படிங்கம்மா அந்த வசனத்தை திரும்பவும். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய், நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல், கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம யாரா இருப்போம்? கீழ்ப்படிஞ்சா கர்த்தருக்கு பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். கீழே படிங்கம்மா. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். ஹல்லேலூயா.
நீங்க கலகம் பண்ணுகிறவர்களா இருந்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிதாக்களுக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும்னு சொல்லுகிறார். கலகம் செய்யாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்க உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகணும். நீங்க இயேசுவை போல நீங்க மாறணும். அவரை போல யாரையும் நீங்க மன்னிக்கணும். அவரை போல நீங்க யாருக்கும் மன இறங்குகிறவளா இருக்கணும். உங்களுடைய அன்பு பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய அன்பு பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். கலகம் செய்யக்கூடாது. கலகக்காரர்களை தேவன் அருவருக்குகிறார். அல்லேலூயா. கலகக்காரர்களை தேவன் அருவருக்கிறாரு. தேவ பிள்ளையே, தேவனுடைய சபையில உன்னை நாட்டு வைத்திருப்பது இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு, அநேகருக்கு ரட்சிப்பை தருவதற்காகவே என் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம கலகக்காரர்களாய் எந்த நாளிலும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள்ளே ஒருமனப்பட்டவர்களாய் வாழணும். அப்ப தேவனுடைய அன்பு உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பீங்க. தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்பீங்க. அவரை நித்தம் அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களாய் இருப்பீங்க. கர்த்தரும் உங்க மேல கண்ணை வைத்து அவர் உங்களுக்கு போதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிங்க. அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். யார் வைத்திருக்கிறா? தேவனோட பிள்ளைகள் கடந்து போகிறதான நாளில் இந்த அமலேக்கு தேவனோட பிள்ளைகளுக்கு வழி மறிச்சு அவர்கள் கடந்து போக கூடாதபடி செஞ்சாங்க. இதை இவங்க மறந்துட்டாங்க. ஆனா தேவன் மறக்கவில்லை. அவர் மனதில் வைத்திருக்கிறார். அவர் மறந்து போகல. கீழே படிங்கம்மா. இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மலங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மிக அழகாக தெளிவாய் தெரியும். ஏதாவது ஒரு இடத்துல பேசினா கூட இவன் அதை பிடிச்சுக்கிட்டு நிப்பான்னு தேவனுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, அழகா தெளிவா சொல்றாரு, எல்லாவற்றையும் அழிச்சிடு, ஒன்னையும் விடாது என்றாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? 1 2 3 படிச்ச 15 படிச்சாச்சு இல்லையா? ஸ்தோத்திரம். இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இந்த மனுஷன் என்ன செய்கிறார் என்றதை நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 15:8 படிங்கம்மா. அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணான். கர்த்தர் என்ன சொன்னாரு? எல்லாவற்றையும், ஆடு மாடு கழுத குதிரை ஒட்டகம் எல்லாவற்றையும் முடிச்சிடுறான்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? என்ன பண்றான்? அவன் ஆகாகு ராஜாவை உயிரோட விட்டான். என்னத்துக்கு? ஏன்? இவன் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்டான், ஆனால் அதை செய்ய என்ன பண்ணல? அவன் இருதயம் இடம் கொடுக்கல. காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை.
கீழ்ப்படிதல் இல்ல, அவருக்கு செவி சாய்க்கிறதுக்கு இருதயம் இல்ல. கர்த்தர் சொன்னாரு அவருடைய வார்த்தைகளை தெளிவாய் கேட்க வேண்டும்னு சொல்லிதான் ஒவ்வொரு காரியத்தாய் மிக அழகாய் சொல்றாரு. இது காரியங்கள் எல்லாம் நீ முடித்து விட வேண்டும் என்று சொல்லுகிறாரு. ஆனா இவனோ இந்த ஆகாகை கொண்டு வந்துட்டான். ராஜாவாகி ஆகாக ஐயோ இவ்வளவு பெரிய ராஜாவாச்சேன்னு நினைச்சிட்டானா என்னவோ தெரியாது. இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்குன்னா இவனை போய் நம்ம எப்படி சாடிக்குதுன்னு நினைச்சானா. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. என் அன்பு பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைகளை மிகவும் தெளிவாய் கேளுங்க. ஒன்னு குறை விட்டாலும் அது குறைதான். ஒரு காரியத்துல நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியலனாலும் அது கீழ்ப்படியாமதான். தேவனிடத்தில் பெரிய பாவம் சின்ன பாவம் என்று இல்ல, எல்லாமே பாவம் தான். என் அன்பு பிள்ளையே, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு மிக தெளிவாக நீங்க கேட்டு அதன்படி நடக்கணும். ஐயா ஒரே ஒரு காரியம் தானே தேவன் மன்னிப்பார் அப்படிதான் நினைச்சிருப்பான். இந்த காரியம் தானே இந்த தேவன் மன்னிப்பாரு. நீங்க என்ன பெரிய காரியமா பேசிருக்கிறீங்க? நான் பேசலப்பா, என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்க அவருக்கு கீழ்ப்படியதில்ல, எல்லாவற்றையும் நீங்க தெளிவாய் கீழ்ப்படிகிறவர்களாய் இருக்கணும். ஒரு வார்த்தையை நான் மீறினாலும் நான் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நான் கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டு அதன்படியே செய்கிறவனாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 19 வசனம் படிங்க, 19:23 படிங்க டக்குனு. அதுலயே 19 இருந்து 15 19. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல், இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனை செய்தது என்ன என்றான். என்ன என்றான்? யாரு கேக்குறான்? சாமுவேல் கேக்குறார். என்னப்பா இப்படி செஞ்சிட்டியேப்பா, இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டியேப்பா அப்படின்னு சாமுவேல் கேக்குறார். படிங்க மக்கள். சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். என்ன பாத்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இவர் கேட்டாராம், அவருபடியாய் செஞ்சாராம், அவருடைய வழியிலே நடந்தாராம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படிதான் கர்த்தரிடத்துல சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைங்க இப்படிதான் ஆண்டவர்கிட்ட கர்த்தரிடத்துல சொல்லுறது, ஆண்டவரே நான் பரிசுத்தவான், ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தையின்படிதான் நான் கீழ்ப்படிச்சு நடக்கிறேன். நீ எல்லாம் செஞ்ச, ஆனா இப்ப ஒரு காரியத்தை செஞ்சிட்டியேன்னு சொல்லி என் தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். என் அன்பு பிள்ளைய, என் தேவச்சனமே, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுன்னு சொல்லுகிறார். முழு இருதயத்தோடு நீங்க தேவனுக்கு பயப்படுவர்களாய் இருந்தீங்கன்னா அப்படிதான் செய்வீங்க. கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறாரு, இந்த நாளிலே உங்களிடத்துல இருக்கிற தேவையற்ற காரியங்களை உங்களை விட்டு நீக்கி போடுங்க. என் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. நீங்க நீக்கினா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உண்டு. கர்த்தருக்குள்ளே நீங்க வாழ்கிறவதான மனுஷங்களா இருப்பீங்க. இல்லைன்னு சொன்னா நான் கர்த்தருக்கு பிரியமற்ற மனுஷனாக இருப்பேன். என் தேவனுடைய காரியத்தில் நிலைச்சு நிற்க முடியாது. பாதியில இறங்கி ஓடி போகிறவனா இருப்பேன். பாதியில இறங்கி தேவனை விட்டு ஓடி போகிறவனா இருப்பேன். கர்த்தரிடத்துல நிலை நிற்பவனே, கடைசி மட்டும் நிலை நிற்பவனே, சொல்லுங்க, கடைசி மட்டும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதுக்காக தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாதியில இறங்கி போறதுக்கு இல்ல, பாதியில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறதுக்காக அல்ல. தேவ பிள்ளையே, நீங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்க உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்க. எவ்வளவு அழகா சொன்னதான காரியத்தை எவ்வளவு அழகாய் இந்த மனுஷன் சொல்றது பாருங்க. திரும்ப படிங்க அதே வசனத்தை. கடைசியா படிச்சீங்களா? சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் கர்த்தரோட வழியில தான் இவர் போனாரு. அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைங்க அப்படியே சொல்ற மாதிரி சொல்லி ஒரு யூ டர்ன் பண்றாரு. அங்க
தேவப்பிள்ளையே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவளா இருக்கணும், உண்மையாக இருக்கணும். கீழே படிங்கம்மா. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்றார். காணிக்கையில அவர் பிரியப்படுறது இல்லப்பா. ஆண்டவருக்கு நான் ஆயிரமாய் கொட்டுகிறேன். உன் காணிக்க அவர் உன்னை ஆசீர்வதிச்சதுனாலதான் நீ கொட்டுற. அவர் உன்னை ஆசீர்வதிக்கல, நான் உன்னால கொட்ட முடியுமா? தேவட பிள்ளையே, அதன் மேல அவர் கண்ணோக்கமாய் இல்ல. அதை விட முக்கியமானது நீ அவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க வேணும். நீங்க அப்படி நடப்பீங்கன்னா கர்த்தர் நித்தம் உங்களோடு இருப்பார். அவருடைய கண் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும். ஹல்லேலூயா. அவர் உங்களை நடத்துவாரு, அவர் உங்களை பாதுகாப்பாரு, அவர் உங்களுக்கு தேவையிலெல்லாம் செய்வாரு. ஒரு வாழ்க்கையில ஒரு குறைவுகள் இருக்காது. இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில குறைகள்? இன்னைக்கு அநேகர் கேட்கிற கேள்வி, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறைகள் ஏன் வந்துச்சு? என் ஜெபம் கேட்கப்படவில்லையே. என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கு உனக்காக தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு, உனக்காக தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்பியா? தேவனிடத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பியா? கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். என் தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லப்பா. அவர் சொன்னார்னா வானம் பூமியை நடுங்கும், இயற்கை நடுங்கும். இயற்கை உனக்காக எதையும் செய்ய அது காத்து கொண்டிருக்கிறது. ஆனா நீயோ என் தேவனிடத்துல பெருமைகளை பாராட்டுகிற, நான் இவ்வளோ காரியத்தை நான் கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துகிறேன், இப்படியாய் வாழுகிறேன், இப்படியாய் செய்கிறேன். என் அன்பு பிள்ளையே, எல்லாத்தை விட கீழ்ப்படிதல் முக்கியம். அல்லேலூயா. படிங்கம்மா, திரும்ப அதே வசனத்தை படிங்கம்மா. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் செவி கொடுப்பீங்களா கர்த்தருக்கு? இனிமேலோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்களா? நீங்க கீழ்ப்படியணும் தான், உங்களுக்கு தேவ பயம் உண்டாக வேணும்னு தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கீழே படிங்கம்மா. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் என்னவா? பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை நல்ல கவனிங்க. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உன்னை ராஜாவாய் இராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, தேவன் நம்மளை விலக்கி விடக்கூடாது, நம்மளை தள்ளிவிடக்கூடாது. நீங்க நினைக்கிற காரியங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீங்க வேணா சொல்லலாம், தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம், நான் உத்தமனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படி நீங்க சொல்லுவர்களாய் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. பில்லி சூனியத்துக்கு சமமான காரியங்கள், விக்கிரக ஆராதனைக்கு சமமான காரியங்கள் என் தேவ பிள்ளைங்க செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டகம் செய்யாதீங்க. என் தேவனுக்கு விரோதமான காரியத்தில் நீங்க ஈடுபடாதீங்க. என் தேவன் உங்க மேல விரோதமாக எழும்புவதற்கு, உங்களை விலக்கி தள்ளி போடுவதற்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் வல்லமை மிகுந்தவர், அவர் சர்வ வல்லமை மிகுந்தவர். அநேக காரியத்திலே உண்மையாய் இருந்து ஒரு காரியத்திலே நான் விடுகிறவனான மனுஷனாய் நான் காணப்படக்கூடாது.
அப்படி விடுவேனா என் தேவன் என்னை தள்ளி விடுவாரு. நான் கர்த்தரிடத்தில் நிலைத்து நிற்க முடியாது. நான் முடிவு மட்டும் நிலைத்து நிற்கணும். நான் முடிவு மட்டும் என்னோட கடைசி மூச்சு வரையும் நான் கர்த்தரை பிடித்தவனாய் இருக்கணும். நான் அவருக்கான பரிசுத்த வாழ்க்கையை நான் ஒரு விட்டு விடக்கூடாது. இப்படி நீங்க கர்த்தருக்காய் வாழ்வீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்வார். இது எல்லாவற்றுக்கும் முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம். நம் தேவனுக்கு பயந்து இருக்க வேணும். முதலாவது காரியம், நம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேணும்னு சொல்லுறார். இரண்டாவது காரியம், கீழ்ப்படிதல் இருக்கணும்னு சொல்லுகிறார். கேட்கிறதுபடியாய் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் கர்த்தரிடத்துல. மூணாவது காரியம் சொல்லுகிறார், நீங்க அவருடைய ஆசீர்வாதத்துல, நீங்க அவருடைய நிறைவுகளிலே நீங்க தேவனை மறந்து விடவும் கூடாதுன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனை மறந்துடாதீங்க. உங்களோட வாழ்க்கையில உயர்வு தேவனால் கொடுக்கப்பட்டது. உங்களோட வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தேவனுடைய பரிசுத்தத்தை மறந்து விடாதீங்க. அவரை மறந்து நீங்க உலகத்தோடு உலகமாய் கடந்து போய் விடாதீங்க. தேவப்பிள்ளையே, உன்னை தேவன் ஆசீர்வதிக்கவே தெரிந்தெடுத்திருக்கிறார். ராஜ்யத்தை தருவதற்காக தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரம். நீ அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரம். நீ நடுவுல தேவன் விட்டு வழி விலகி போயிடாதீங்க. கர்த்தர் இடத்துல நித்தமும் அவருடைய வழிகளிலே நடக்க அப்படியே முழங்கால் படிடுங்க. கர்த்தர் இடத்துல சொல்லுங்க, ஏசப்பா, நான் முடிவு மட்டும் நினைச்சிருக்கணும் ஆண்டவரே. அப்பா, நான் முடிவு மட்டும் நினைச்சிருக்கணும் ஆண்டவரே. நான் உம்மோடு வாழணும். நான் உம்மோடே வாழணும். உம்முடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கணும். என் தேவன் உம்முடைய கண்ணை என் மீது வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் நீங்க அப்பா. என்னோட குறைகளை மன்னிங்க, என் கீழ்ப்படியாமையை மன்னிங்க அப்பா. ஏசப்பா, என்ன கீழ்ப்படியாமையை மன்னிங்கன்னு கர்த்தரிடத்துல சொல்லுவீங்களா? இன்னைக்கு தேவன் உங்களோட விடுதலையை தரப்போகிறார். இந்த நாளிலே என் தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்க போகிறார். நீங்க கர்த்தரிடத்துல அறிக்கையிடுங்க, அப்பா, என் கீழ்ப்படியாமையை மன்னிங்க ஆண்டவரே. நான் அநேக இடத்துல என் தேவனுக்கு பயப்படாது இருந்ததான காரியத்தை மன்னிங்க. அநேக இடத்துல துணிகரமாய் செய்த காரியத்தை மன்னிங்க. என் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையை மன்னிங்க ஆண்டவரே. மறந்து போன நாட்கள் உண்டு, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்கப்பா. இந்த சவுளை தள்ளிவிட்டது போல என்னை தேவன் தள்ளி விட்டுறாதீங்க. இந்த சவுளை தள்ளி விட்டது போல என் தேவனே எங்களை தள்ளி விட்டுடாதீங்கப்பா. நான் உம்முடைக்கான பாத்திரமாய் இருக்கணும். என் தேவனீர் என்னை வணைந்து கொள்ளணும் ஆண்டவரே. நான் உமக்காக வாழணும். உம்முடைய சத்திய வசனத்தை கீழ்ப்படியணும் ஆண்டவரே. என்னை பெருமை பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றுமில்லை. நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் பரிசுத்தர், நீர் உத்தமர் ஆண்டவரே. உம்மை போல நான் வாழ உதவி செய்யுங்க. தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு பயந்து தேவனை மறவாமல் முடிவு மட்டும் என்னோட கடைசி மூச்சு மட்டும் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் காணப்பட கர்த்தாவே இந்த கிருபை எனக்கு அருளி செய்யுங்கப்பா. இந்த கிருபையை என் தேவ பிள்ளைகளுக்கு அருளி செய்யுங்கப்பா. முடிவு மட்டும் நிலைத்திருக்கும்படி என் தேவன் கிருபை செய்யுங்க. நம்முடைய மக்களோடு பேசின கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் என் தேவனே உம்முடைய ஆலோசனைகளை சொல்லி நடத்துங்க அப்பா. பட்ட துன்பங்களில் இருந்து, வேதனைகளில் இருந்து கர்த்தர் இந்த நாளில் எனக்கு ஒரு பெரிய விடுதலையை தாருங்க. இனிமேல் என் ஜெபம் கேட்கப்படும் ஆண்டவரே. என் தேவன் என்னை மன்னிச்சிங்க. இனிமேல் என் ஜெபம் கேட்கப்படும் அப்பா. இனிமேல் எந்த காரியத்திலும் குறைவுள்ளவனாய் நான் காணப்பட மாட்டேன். என்னை தாழ்த்தி ஆண்டவரே என்னோட பாதத்துல, உம்முடைய பாதத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. மீண்டுமாய் என்னை மன்னிங்க. உம் ரத்தத்தால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கான உகந்த பாத்திரமாய் மாற்றுங்க இயேசுவே. உம்மை போல நான் மாறணும், உம்மை போல நான் வாழணும் ஆண்டவரே. இந்த பூமியில நான் உம்மை பிரதிபலிக்கும்படியான பாத்திரமாய் என்னை மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தெடுக்கிறேன் அருமை நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானம் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் தாமே
உங்களை அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவரை மறவாமல் நடப்ப தேவன் உங்களுக்கு கிருபை அருளி உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்கள்